மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை. இது புரட்டாசி 20 முதல் 26 வரை. இப்போ இந்த வாரம் வழக்கம் போல கிரகங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது குரு பகவான் வழக்கம் போல 2 நாள் அங்கே இருக்கார். 2 நாள் மட்டும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து அவர் 8-10-2025 3ஆம் இடத்துக்கு போயிறார். சுக்கிரன் அதே போல 10ஆம் தேதி 10-10-2025 அன்று உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ இந்த ஏற்கனவே புதனாகப்பட்ட உங்களுக்கு 5லிருந்து 6க்கு போயிட்டார் புதன். ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கார். ஏற்கனவே
அதாவது துலா ராசியில் உங்களுக்கு ரிஷபத்துக்கு 6ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாயோட சேர்ந்து புதன் போய் சேர்ந்துட்டார். அப்போ வழக்கம் போல் 10ஆம் இடத்துல வந்து சனி ராகு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இப்போ என்ன மாற்றம் இந்த வாரம், என்ன கிரக மாற்றம், அந்த கிரக மாற்றத்தில் என்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து 8/10/2025 குரு என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 2ஆம் இடத்து யோகத்தை விட 3ஆம் இட யோகம் மிகப்பெரிய யோகமாக அமையும். மிகப்பெரிய யோகமாக அமையும். நல்ல பதவி யோகம் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வு வரக்கூடிய சரியான யோகமாக அமையும். மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய செல்வத்திலும் பதவியிலும் அதே நேரத்தில் சொத்துக்களிலும் உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த குரு பயிற்சி, அதாவது குட்டி குரு பயிற்சி, இந்த குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி என்பது 3.5 மாதங்கள் இருக்கும். ஒரு 8/10/2025 முதல் உங்களுக்கு 21/12/2025 வரை இருக்கக்கூடிய 3.5 மாதங்கள். இந்த 3.5 மாதங்களும் 3ஆம் இடத்தில் பல உயர்வுகளை, பல செல்வ உயர்வுகள், பதவி உயர்வுகள், பல முன்னேற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். சரி, அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து இதுவரை இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இதுவரை கொஞ்சம் சுகவீனத்தையும் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் 6ஆம் இடம், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும். அந்த நிலை வந்து அதே நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தும், உடல் சுகாதார பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். இந்த சுக்கிரன் கேது ஏதாவது வினைக்கோளாறுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலையை உருவாக்குறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இது வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த நிலை தற்போது 10/10/2025 சுக்கிரன் என்ன பண்ணுறார், 5ஆம் இடத்துல கன்னி ராசிக்கு போயிடுறார். கன்னி ராசியில் போய் நீசமாகிறார். நீசமானால் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த நீசமாகிறது வந்து அந்த நீச பலனை கொடுக்காம உச்ச பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா பரிவர்த்தனை யோகமாக மாறுது. இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னியில் தான் சுக்கிரன் நீசமாகிறார். அப்போ கன்னி புதனுடைய இடம். அந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே வந்து துலா ராசி சுக்கிரன் வீட்டுக்கு போயிட்டார். துலா ராசி சுக்கிரன் வீடு. அந்த சுக்கிரன் வீட்டுக்கு புதன் அங்கே போயிட்டார். அப்போ அந்த சுக்கிரனாகப்பட்ட புதனுடைய இடத்துக்கு வந்துட்டார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பரிவர்த்தனை யோகமாக மாறுது. சுக்கிரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கிரன், பரிவர்த்தனை, அதாவது சுக்கிரன் நீசம் பெற்றாலும் பரிவர்த்தனை யோகமாக அமைவதால் உச்ச பலனை நிச்சயமாக செய்யும். உயர்ந்த பதவியை கொடுக்கும், உயர்ந்த சொத்துக்களை தரும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், பூரிய சொத்துக்களை கொடுக்கும், உயர்ந்த பதவிகளை நிச்சயமாக கொடுக்கும், நல்ல வாகன யோகத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிவர்த்தனை, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். அடுத்து உங்களுக்கு செவ்வாய் அந்த இடத்துல, அது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 12ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 12ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு, அதாவது பூர்வீகத்தினுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அது வித்துடலாம். மேலும் உங்களுடைய பிள்ளையுடைய தொழில் கல்வி, ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இந்த மாதிரி ஒரு கல்விக்கான ஒரு காரியங்கள், அதற்கான செயல்பாடுகள், அதற்கான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். உங்கள் பிள்ளையோட தொழில், உங்களுடைய தொழில்கள், அந்த தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாயோட சேரும் பொழுது பிள்ளையுடைய தொழில்களும் வியாபாரங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பு பெறுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதில் வந்து மாற்றமே இல்லை. மேலும் இந்த மாமன் உறவினால் நல்லது நடக்கக்கூடிய நல்ல யோகங்கள், மாமன் உறவினால், மாமனுடைய சப்போர்ட்டுனால உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தொழிலும் வருமான முன்னேற்றம் சிறப்பு பெறுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இது அந்த கிரக மாற்றம். 8/10/2025 குரு பயிற்சி, 10/10/2025 சுக்கிரனுடைய மாற்றம். சரிங்களா? அடுத்து வழக்கம் போல் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து தொழில் ஸ்தானத்தில் நல்ல வக்ரம் பெற்று மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய, ஏதாவது சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும்.
அந்த முயற்சியில் வெற்றி தொடர்ந்து வெற்றியை அடைஞ்சிட்டே இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஆக ரிஷபராசினர்களே, இது வந்து பொதுவான பலன். இது பொது பலன். உங்களுக்கு நீண்ட நாள் கல்யாணம் முடியல, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், நீண்ட நாள் கல்யாணம் முடியல, நீண்ட நாள் கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் முடக்கங்கள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், புத்திர பாக்கியம், ரொம்ப நாள் கல்யாணம் குழந்தை இல்லை, இப்படி ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. அதாவது என்னென்ன இதில் என்ன ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன்னா, உங்களையெல்லாம் நம்மையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்பொழுது தீர்வு கிடைக்கும், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரம்ம சாஸ்திரத்தில் இருக்கு. எப்போ நிவர்த்தி ஆகும், உங்கள் பிரச்சனைகள் எப்போ தான் நிவர்த்தி ஆகுன்றது அதே பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கார். அதை தெரிஞ்சுக்கலாம். அதை எப்போ தெரிஞ்சுக்கிறது, அது எப்போ நடக்கும், எப்போ நிவர்த்தி ஆகும் எனக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக தெரிந்துட்டு நீங்களும் சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, நல்ல யோகத்தை பெறலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.